என் அன்பான பிள்ளையே, இன்று நீ இந்த செய்தியை கேட்பது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல. நான் உன்னிடம் பேச வேண்டும் என்பதற்காகவே இந்த நேரத்தை ஏற்படுத்தினேன். உன் வாழ்க்கையில் பல கேள்விகள் இருக்கலாம். ஏன் இவ்வளவு தாமதம்? ஏன் இந்த அளவுக்கு போராட்டம்? நான் எவ்வளவு தூரம் இன்னும் நடக்க வேண்டும்? இந்த கேள்விகள் உன் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கலாம். நீ வெளியே சிரித்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு சோர்வு இருக்கிறது. மற்றவர்கள் பார்க்காத ஒரு போராட்டம் இருக்கிறது. நீயே கூட வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு அழுத்தம் இருக்கிறது. சில நாட்களாக உன் மனம் அமைதியாக இல்லை. எதையோ இழந்தது போல, எதையோ தவறவிட்டது போல, எல்லாமே மெதுவாக நின்றுவிட்டது போல. நீ ஜெபிக்கிறாய், ஆனால் பதில் தாமதமாகிறது. நீ காத்திருக்கிறாய், ஆனால் மாற்றம் தெரியவில்லை. நீ முயற்சி செய்கிறாய், ஆனால் பலன் உடனே கிடைக்கவில்லை. அதனால் சில நேரங்களில், அப்பா, இனிமேல் என்னால் முடியாது என்று உன் மனம் சொல்ல ஆரம்பிக்கிறது. என் பிள்ளையே, நீ சோர்வடைந்ததை நான் குற்றமாக பார்க்கவில்லை. நீ அழுததை நான் பலவீனமாக பார்க்கவில்லை. நீ கேள்வி கேட்டதை நான் அவிசுவாசமாக பார்க்கவில்லை. ஏனென்றால் நீ சுமந்து கொண்டிருக்கும் பாரம் எனக்கு தெரியும். இரவில் சிந்திய உன் கண்ணீர் எனக்கு தெரியும். மற்றவர்களிடம் சொல்லாமல் உன் இதயத்தில் மறைத்து வைத்த வேதனையும் எனக்கு தெரியும். ஆனால் நீ உன்னை பற்றி நினைப்பதற்கும் நான் உன்னை பற்றி நினைப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீ உன் இன்றைய நிலையை பார்த்து பேசுகிறாய். நான் உன் நாளைய மகிமையை பார்த்து பேசுகிறேன். நீ உன் குறைகளை எண்ணுகிறாய். நான் உனக்குள் வைத்திருக்கும் கிருபையை பார்க்கிறேன். நீ உன் சோர்வை உணர்கிறாய். நான் உனக்குள் இன்னும் அணையாமல் இருக்கும் அழைப்பை பார்க்கிறேன். நீ எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்கிறாய். ஆனால் நான் இன்னும் ஆரம்பிக்காத காரியங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கின்றன. அதனால்தான் இன்று நான் உன்னை அழைத்து உன் கண்களை என்னை நோக்கி உயர்த்தச் சொல்லுகிறேன். நீ கீழே பார்த்தால் சோர்வுதான் தெரியும். என்னை பார்த்தால் நம்பிக்கை தெரியும். நீ கடந்த காலத்தை பார்த்தால் தோல்விகள் நினைவுக்கு வரும். என்னை பார்த்தால் எதிர்காலம் திறக்கும். என் பிள்ளையே, ஒரு காலத்தில் என் தீர்க்கதரிசியாகிய எலியாவும் இப்படித்தான் நினைத்தார். எலியா தன்னுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைத்தார். தன்னால் இனிமேல் எதுவும் செய்ய முடியாது என்று முடிவு செய்தார். தோல்விதான் உண்மை என்று நம்ப ஆரம்பித்தார். ஆனால் நான் அவரை பார்த்த விதம் வேறு. நான் அவர் முடிவை பார்க்கவில்லை. அவரின் எதிர்காலத்தை பார்த்தேன். நான் அவரின் சோர்வை பார்க்கவில்லை. அவருக்குள் நான் வைத்திருந்த நோக்கத்தை பார்த்தேன். அதனால்தான் நான் அவரை எழுப்பினேன். அதே போல இன்று உன்னையும் நான் எழுப்புகிறேன். என் பிள்ளையே, இன்று நான் உன்னிடம் ஒரு வார்த்தையை தெளிவாக சொல்ல வருகிறேன். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இந்த ஒரு வார்த்தையை நீ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதே. இது உன்னை பயமுறுத்துவதற்காக நான் சொல்லவில்லை. உன்னை தயார் செய்யத்தான் நான் சொல்லுகிறேன். இப்போது நீ நிற்கும் இடமே உன் முடிவு அல்ல. நான் உனக்காக வைத்திருக்கும் தூரம் இன்னும் அதிகம். நீ பார்க்காத வழிகள் இருக்கின்றன. நீ சந்திக்காத மனிதர்கள் இருக்கிறார்கள். நீ செய்யாத ஊழியங்கள் இருக்கின்றன. நீ அனுபவிக்காத ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன. நீ கண்டிராத என் மகிமை இன்னும் உனக்காக காத்திருக்கிறது. ஆனால் அந்த இடத்தை அடைய இந்த சிறிய தூரம் போதாது. அதனாலதான் இன்றைக்கு நான் உன்னிடம் சொல்கிறேன், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். என் பிள்ளையே, சில நேரங்களில் நீ என்னிடம் இப்படி கேட்டாய், ஏசப்பா, இவ்வளவு நாளாக நான் நடந்து விட்டேன். இன்னும் எவ்வளவு தூரம்? இன்னும் எவ்வளவு காத்திருக்க வேண்டும்? எப்போது எல்லாம் முடியும்? நான் உன் கேள்விகளை கேட்டேன். உன் சோர்வையும் பார்த்தேன். உன் கால்கள் வலிப்பதையும் பார்த்தேன். உன் மனம் உடைந்து போனதையும் கண்டேன். ஆனால் நான் உன்னை விட்டுவிடவில்லை. நான் அமைதியாக இருந்த நேரங்களிலும் உன் அருகிலேயே நடந்து கொண்டிருந்தேன். நீ என்னை பார்க்கவில்லை. ஆனால் நான் உன்னை விட்டு பிரியவில்லை. நீ தனியாக நடந்ததாக நினைத்த பாதையில் உன் காலடி சுவடுகளோடு என் காலடிகளும் இருந்தன. என் மகனே, என் மகளே, நீ விரைவாக முடிவை விரும்புகிறாய். ஆனால் நான் உனக்காக உருவாக்குவது ஒரு நாள் வெற்றி அல்ல, நிலைத்திருக்கும் வாழ்க்கை. ஒரு ஆசீர்வாதம் மட்டுமல்ல, தலைமுறைகளை தொடும் கிருபை. ஒரு சந்தோஷமான நாள் மட்டுமல்ல, ஆழமான சமாதானம். அதனால்தான் நான் உன்னை மெதுவாக நடத்துகிறேன். விரைவாக ஓடச் செய்வது எளிது. நீண்ட தூரம் நடக்க வைப்பதுதான் ஞானம். நீ கவனித்திருக்கிறாயா? ஒரு பெரிய மரம் ஒரே நாளில் வளரவில்லை. அதன் வேர்கள் முதலில் ஆழமாக செல்கின்றன. அதற்கு பிறகுதான் கிளைகள் உயரமாகின்றன. அதே போல உன் வாழ்க்கையின் வேர்களை நான் பலப்படுத்துகிறேன். மனிதர்கள் பார்க்காத இடத்தில் நான் வேலை செய்கிறேன். மறைவான இடத்தில் நான் உன்னை உருவாக்குகிறேன். நீ வெளியில் எதுவும் நடக்கவில்லை என்று நினைக்கிறாய். ஆனால் உன் உள்ளத்தில் நான் ஒரு புதிய மனிதனை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். என் பிள்ளையே,
உன் பயணத்தில் சிலர் உன்னோடு ஆரம்பித்தார்கள். இன்று அவர்கள் உன்னோடு இல்லை. அதற்காக மனம் உடையாதே. ஒவ்வொருவருக்கும் ஒரே பாதை இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரே அழைப்பில்லை. நான் உனக்கு கொடுத்திருக்கும் அழைப்பு தனித்துவமானது. அதை மற்றவர்களோடு ஒப்பிடாதே. மற்றவர்கள் சீக்கிரம் சென்றதாக தோன்றலாம். ஆனால் நான் உனக்காக அமைத்திருக்கிற பாதை வேறுபட்டது. நான் தரப்போகிற பொறுப்பு வேறுபட்டது. நான் தரப்போகிற கனியும் வேறுபட்டது. என் பிள்ளையே, உன் பாதை சில நாட்கள் அமைதியாக இருக்கும். சில நாட்கள் எதிர்காற்று வீசும். சில நாட்கள் யாரும் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள். சில நாட்கள் உன் ஜெபத்திற்கு பதில் இல்லாதது போல் தோன்றும். அந்த நாட்களிலும் நான் உன்னை விட்டு விலகவில்லை. நான் அமைதியாக இருப்பது நான் வேலை செய்யவில்லை என்பதற்கான அடையாளம் அல்ல. பல நேரங்களில் மிகப்பெரிய அற்புதங்கள் அமைதிக்குள் உருவாகின்றன. நீ இப்போது சுமக்கிற பாரம் என்றென்றைக்கும் இருக்காது. நீ சிந்துகிற கண்ணீர் என்றென்றைக்கும் தொடராது. நீ அனுபவிக்கும் தாமதம் நிரந்தரமானது அல்ல. ஒரு காலம் முடியும். ஒரு புதிய காலம் தொடங்கும். அதை நான் ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறேன். என் பிள்ளையே, உன் பாதையில் கவனத்தை சிதறடிக்க பல விஷயங்கள் வரும். சில வாய்ப்புகள் நல்லதாக தெரியும், ஆனால் அவை என் திட்டத்தில் இருக்காது. சில உறவுகள் இனிமையாக தோன்றும், ஆனால் அவை உன் எதிர்காலத்தை பலவீனப்படுத்தும். சில கதவுகள் திறந்திருக்கும், ஆனால் அவற்றை நான் திறக்கவில்லை. எல்லா திறந்த கதவுகளும் என் கதவுகள் அல்ல. எல்லா தாமதங்களும் தோல்வி அல்ல. நான் திறக்கும் கதவை யாராலும் மூட முடியாது. நான் மூடும் கதவை யாராலும் திறக்க முடியாது. என் பிள்ளையே, உன் கண்கள் இன்று பார்க்கிறதை வைத்து நாளைய தினத்தை முடிவு செய்யாதே. இன்று வெறுமையாக தெரியும் நிலம் நாளை அறுவடையால் நிரம்பும். இன்று உலர்ந்ததாக தெரியும் வாழ்க்கை நாளை என் கிருபையால் பசுமையாகும். இன்று உன்னை மதிக்காதவர்கள் நாளை நான் உன்னை உயர்த்தும் போது ஆச்சரியப்படுவார்கள். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், நான் உன்னை மனிதர்களுக்கு நிரூபிக்க அழைக்கவில்லை. என்னிடம் உண்மையாக இருக்கத்தான் அழைத்திருக்கிறேன். என் மகனே, என் மகளே, நான் உன்னிடம் பரிபூரணத்தை எதிர்பார்க்கவில்லை, ஆனால் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளும் என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வை. உன்னால் முடிந்த அளவுக்கு என்னோடு நட. நீ விழுந்தாலும் மீண்டும் எழுந்து வா. தவறினாலும் என்னிடம் ஓடி வா. நான் உன்னை நிராகரிக்க வரவில்லை. நான் உன்னை புதுப்பிக்க வந்திருக்கிறேன். நீ நினைக்கிறாய், என்னிடம் அதிக திறமை இல்லை, நான் சாதாரணமானவன், என்னை வைத்து என்ன செய்ய முடியும்? என் பிள்ளையே, நான் எப்போதும் சிறியவனை தேடுகிறேன், பெரியவர்களை அல்ல, என்னை நம்புகிறவர்களை. உன் இதயம் என் கையில் இருந்தால் உன் வாழ்க்கையை நான் மாற்ற முடியும். நான் உனக்கு எல்லா பதில்களையும் இன்று கொடுக்க மாட்டேன். ஏனெனில் பதில் தெரிந்தால் பல நேரங்களில் மனிதன் என்னை மறந்து விடுகிறான். ஆனால் என்னை நம்பி நடக்கிறவன் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டான். ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான வெளிச்சத்தை நான் தருவேன். அடுத்த அடிக்கு தேவையான வழியை காட்டுவேன். அவ்வளவுதான் உனக்கு தேவையானது. என் பிள்ளையே, உன் பயணம் நீளமாக இருப்பதால் உன் பலமும் நீடிக்க வேண்டும். அதற்காக என் சந்நிதியை விட்டு போகாதே. உலகம் தருகிற உற்சாகம் சில மணி நேரம் மட்டுமே இருக்கும், ஆனால் என் சமூகம் உன் உள்ளத்தை புதுப்பிக்கும். மனிதர்கள் தருகிற பாராட்டு சில நாட்கள் இருக்கும், ஆனால் நான் தருகிற அங்கீகாரம் நித்தியமானது. நான் உன்னை உயரத்திற்கு அழைத்துச் செல்லும் போது உன் குணத்தையும் உயர்த்துகிறேன், உன் வார்த்தைகளையும் சுத்தப்படுத்துகிறேன், உன் எண்ணங்களையும் மாற்றுகிறேன், உன் இதயத்தையும் விசாலப்படுத்துகிறேன். ஏனெனில் உயரமான இடத்தில் நிற்கும் மனிதனுக்கு உயரமான குணமும் தேவை. என் அன்பான பிள்ளையே, இன்று உன்னுடைய கண்களில் பயம் இருக்கலாம், ஆனால் நாளை அதே கண்களில் சாட்சி இருக்கும். இன்று உன் கைகளில் வெறுமை இருக்கலாம், நாளை அதே கைகளில் என் ஆசீர்வாதம் இருக்கும். இன்று உன் வாயில் பெருமூச்சு இருக்கலாம், நாளை அதே வாயால் என் நன்மையை அறிவிப்பாய். இன்று உன் இதயம் காயமடைந்திருக்கலாம், நாளை அதே இதயம் மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். என் பிள்ளையே, நினைவில் வைத்துக்கொள், பயணம் நீளமாக இருப்பது இலக்கு பெரியது என்பதற்கான அடையாளம். காத்திருப்பு அதிகமாக இருப்பது ஆசீர்வாதம் ஆழமாக இருப்பதற்கான அடையாளம். சோதனை கடினமாக இருப்பது உன் அழைப்பு மதிப்புமிக்கது என்பதற்கான அடையாளம். அதனால் இப்போது நிற்காதே, திரும்பி போகாதே, சோர்ந்து உட்காராதே. என்னை பிடித்துக்கொள், நான் உன் கையை விடமாட்டேன். நான் ஆரம்பித்த காரியத்தை நிறைவேற்றுவேன். நான் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை மறக்க மாட்டேன். உன் பெயரை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். உன் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் வெகு தூரம், ஆனால் அந்த முழு பயணத்திலும்
நான் உன்னோடு இருப்பேன். நான் உனக்கு முன்பாக நடப்பேன். நான் உன்னை சுற்றி பாதுகாப்பேன். நான் உனக்கு தேவையானதை சரியான நேரத்தில் கொடுப்பேன். நான் உன்னை சோர்ந்து போக விட மாட்டேன். நான் உன்னை பாதியிலே கைவிட மாட்டேன். நீ என் குரலை பின்பற்றி தொடர்ந்து நடந்தால் நீ வெறும் இலக்கை மட்டும் அடைய மாட்டாய். நான் உனக்காக வைத்திருக்கும் முழு நோக்கத்தையும் நிறைவேற்றுவாய். இந்த வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற என் பிள்ளைக்கு நான் தரப்போகிற ஆசீர்வாதங்கள். நான் உன் உள்ளத்திற்கு புதிய பலத்தை அளிப்பேன். நீ சோர்ந்து போன இடத்தில் மீண்டும் எழுந்து நிற்கும் கிருபையை தருவேன். உன் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் சரியான கதவுகளை திறப்பேன். மனிதர்கள் தடுக்க நினைத்தாலும் நான் திறந்ததை யாராலும் தடுக்க முடியாது. உன் குடும்பத்தின் மீது என் சமாதானத்தை இறக்குவேன். உன் ஜெபங்களுக்கு என் காலம் வந்தபோது தெளிவான பதில்களை அளிப்பேன். நீ இழந்த ஆண்டுகளுக்கு பதிலாக புதிய வாய்ப்புகளை உனக்கு அளிப்பேன். உன் எதிர்காலத்தை பயத்தால் அல்ல, நம்பிக்கையால் நிரப்புவேன். நீ எடுக்கும் ஒவ்வொரு நீதியான அடியையும் நான் ஆசீர்வதிப்பேன். உன் வாழ்க்கை பலருக்கு வழிகாட்டும் சாட்சியாக மாறும். நீ ஒரு நாள் திரும்பி பார்த்து, இந்த நீண்ட பிரயாணத்தின் ஒவ்வொரு அடியிலும் ஏசப்பா என்னோடு இருந்தார் என்று மகிழ்ச்சியோடு சொல்லும் நாளை நான் உனக்கு கொடுப்பேன். என் பிள்ளையே, தைரியமாக முன்னேறு. உன் பிரயாணம் வெகு தூரம், ஆனால் உன் தேவன் உன் முன்னே நடக்கிறார். இந்த வார்த்தை இன்று உங்கள் இருதயத்தை தொட்டிருந்தால் இந்த ஜெபத்தை விசுவாசத்தோடு கமெண்ட் எழுதுங்கள். இயேசுவே, என் பிரயாணம் எவ்வளவு நீண்டதாக இருந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள். உங்களுக்கு இந்த செய்தியை கேட்க வேண்டிய ஒருவர் உங்கள் நினைவுக்கு வந்தால் தயங்காமல் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இப்படிப்பட்ட இயேசு நேரடியாக உங்களிடம் பேசும் ஆவிக்குரிய செய்திகளை தொடர்ந்து பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல்லை அழுத்த மறந்து விடாதீர்கள். தேவன் உங்கள் பிரயாணத்தின் ஒவ்வொரு அடியையும் நடத்தி அவர் வாக்குத்தத்தங்களை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.